1972 வருஷம் பை எலெக்ஷன் திண்டுக்கல்ல நடக்குது. நத்தம்ங்கிற கிராமத்தில், நான் சொல்றது அத்துணையும் உண்மை சம்பவம். பாலமேடுங்கிற ஒரு இடத்துல, மாணிக்கம்பட்டிங்கிற இடத்துல 10ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பையன், 16 வயதே நிரம்பிய ஒரு பையன், காமராஜருடைய புகழை அடுக்கடுக்காக பேசிக் கொண்டிருக்கிறான். கூட்டம் ஆர்ப்பரித்து கைதட்டி கொண்டிருக்கிறது. கார்ல வந்து காமராஜர், நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன், காமராஜர் இறங்குறார். இறங்கி மேடைக்கு வர்றார். இவனை பார்த்து இப்படின்னு சொல்றாரு. அவன் டக்குன்னு பேச்சை நிறுத்திடுறான். 2 நிமிஷம் ஓட்டு கேட்கிறார். கீழே இறங்குறார். அவன் நின்றுட்டு இருக்கான். யாரா நீனு, என்ன பண்ற அப்படின்னு கேட்கிறார். 10வது படிக்கிற, தொலைச்சு விடுவார். 10வது படிக்கிற பையலுக்கு இங்க என்னடா அரசியல் கூட்டம்? அரசியல்ல எவன் தோத்தா என்ன, எவன் ஜெயிச்சா என்ன? இங்க என்ன சுதந்திர போராட்டமா நடக்குது? அவன் முகம் வாடி போகுது. பொது வாழ்க்கை என்ன உனக்கு பிடிக்க மாட்டான்னு கேட்கிறாரு. ஆமாங்கய்யா, முட்டாப்பையில இப்ப நான் பேசினேன்ல, நீ பேசும்போது அப்படியே அடுக்கடுக்கா சொன்னிய, காமராஜர் வந்து ஃபேக்டரியை கட்டினாரு, அணையை கட்டினாரு, மலையை உடைச்சாரெல்லாம் சொன்னியடா. அதெல்லாம் 2 IAS IPS ஆஃபீஸரை பார்த்து தான்டா நான் கேட்கறேன், அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான்டா நான் செய்யறேன். பேசாம படிச்சு கலெக்டர் ஆயிடுறா, அரசியல் வேண்டாம்டா, IAS IPS ஆயிடுறா அப்படிங்கிறது. அவன் IASங்கிற வார்த்தை, கலெக்டருங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை. நொங்கு உருளையை உருட்டிட்டு மேல ஏரோப்ளைன் போனா, ஏரோப்ளைன் போகுது அப்படின்னு பட்டன் இல்லாத டிராயரை முடிஞ்சுக்கிட்டு ஓடினவன் நானு. பாலமேடு கிராமத்துல அவர் சொல்றாரு, 1983ஆம் ஆண்டிலே தமிழிலே படித்து, தமிழ்ல MA முடித்து, தமிழ்ல IAS எழுதி ஒரு மாணவன் முதல் முறையாக வெற்றி பெறுகிறான். ஒரிசால போய் சேர்றாரு. ஒரிசால சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போறாரு. மைண்ட் ட்ரீன்னு ஒரு அமைப்புல 400 கோடி ரூபாய் பணம் வாங்கி கேன்சர் இல்லாத உலகத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒரிசால ஏழைகளுக்கு இலவசமாக ஒரு மாபெரும் மருத்துவமனை அமைக்கிறார். காஷ்மீர்ல எலெக்ஷனை சட்டம் ஒழுங்க சரியா நடத்தணும், இந்தியா பூரா ஒரு அதிகாரியை தேடுங்கிறாங்க. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு ஸ்பெஷல் ஃபிளைட் போய் அவர் அழைச்சிட்டு வருது. அவர் எழுதுறாரு, அந்த ஃபிளைட்ல போகும்போது, என்னுடைய அருமை நண்பர், ஃபிளைட்ல போகும்போது நொங்கு உருண்டையை உருட்டிக்கிட்டு மேலே ஏரோப்ளைன் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு தனியா ஒரு ஃபிளைட் வந்திருக்கு, எப்படியாவது இதை நடத்தி முடிக்கணும்னு போய் அற்புதமா அந்த காஷ்மீர் தேர்தலை நடத்தி முடிக்கிறாரு. கீழடி ஆய்வில் ஆரம்பிச்சு சங்க சுரங்கம்ங்கிற ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியராக தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றி கொண்டிருக்கிறார். திண்டுக்கல்லிலே பாலமேடு கிராமத்திலே சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்த அந்த நண்பர் சொல்லுகிறார், எப்பெல்லாம் நான் வந்து சென்னையில் வந்து பீச் ரோட்டில் நடந்து போனாலும் 2 குழந்தைங்களை பிடிச்சிக்கிட்டு காமராஜர் நிற்பார், அதை கடந்து போகும்போது என் கண்ணில் தன்னால் கண்ணீர் வடியும் என்று சொல்லுபவர் பாலகிருஷ்ணன் IAS என்ற அற்புதமான ஒரு IAS ஆஃபீஸர்.